கண்டி நுவரெலியா வீதியில் கொத்மலை கெரண்டி எல்ல பகுதியில் 23 பேரின் உயிரை பறித்து பலரை காயப்படுத்திய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க மோட்டார் வாகன ஆணையாளர் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட குழுவின் அதிகாரிகள் வியாழக்கிழமை அன்று ஸ்தலத்தை பார்வையிட்டு விபத்துக்குள்ளான பேருந்து குறித்து முறையான விசாரணையை தொடங்கினர். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மோட்டார் வாகனத்துறையின் உதவி ஆணையர் அருண பசிலேகம தலைமையிலான இந்த குழுவில் தலைமை மோட்டார் வாகன ஆய்வாளர் பிரபாத் ராஜதேவ, நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார உள்ளிட்ட 6 அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் இலங்கை போக்குவரத்து டிப்போவின் தொழில்நுட்ப பிரிவின் அதிகாரிகளின் பெரும் ஒத்துழைப்புடன் விபத்தில் சிக்கிய பேருந்து மீண்டும் இயக்கப்பட்டு முறையான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பேருந்தின் பிரேக்கிங் சிஸ்டம், சக்கரங்கள் மற்றும் பிற உதிரி பாகங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. மோட்டார் வாகனத்துறையின் உதவி ஆணையர், நுவரெலியா பிரிவின் துணை போலீஸ் மா அதிபர் டிஐஜி பிரியாந்த டிசில்வா, நுவரெலியா பிரிவின் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட ஊழியர்களின் முழு ஆதரவுடன் விபத்தில் சிக்கிய பேருந்து குறித்து முறையான விசாரணையை மேற்கொண்டார். பேருந்து விபத்து தொடர்பான முறையான விசாரணைக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட மோட்டார் வாகனத்துறையின் உதவி ආණයර් අරුණ පසිලේගම විමත් පරීක්ෂණයට සම්බන්ධ සියලුම දත්ත සහ තොරතුරු සමග පරීක්ෂණ කටයුතු කළා. ඒ අනුව මේකේ අවසාන තීරණයක් අපිට දෙන්න පුළුවන්. එහෙම නැතුව මේකේ නිගමනයක් අපිට පැහැදිලිව මොකද මේක උසාවියට ගියා යුතු කටයුත්තක්. මේක සමාජ මාධ්‍යවල හෝ එහෙම නැත්නම් වෙනත් මේකට දෙන්න කලින් මේ සියලු තොරතුරු අපි පොලිසිය සහ අපේ මෝටර් වාහන දෙපාර්තමේන්තුවේ කොමසාරි ජෙනරාල්තුමාට වාර්තා කරනවා. ඊට පස්සේ අනුව කටයුතු කරන්න පුළුවන්. பேருந்து விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணையை மேற்கொண்ட பிறகு முறையான விசாரணையை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கும் பொறுப்பை மோட்டார் வாகன ஆணையர் நாயகம் தனக்கு வழங்கியுள்ளார். இதன்படி விபத்து தொடர்பான முறையான விசாரணை அறிக்கை எதிர்காலத்தில் நுவரெலியா நீதவான் நீதிமன்றம், மோட்டார் வாகன ஆணையர் நாயகம் மற்றும் போலீசாரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மோட்டார் வாகனத்துறையின் உதவி ஆணையர் அருண பசிலேகம தெரிவித்தார். விபத்து குறித்து முதற்கட்ட விசாரணை நடத்திய நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜாலிய பண்டார பேருந்து ஓட்டுநர் தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக முடிவு செய்திருந்தார். கொத்மலை பேருந்து விபத்து தொடர்பாக மோட்டார் வாகனத்துறையால் நடத்தப்பட்ட முறையான விசாரணை நிறைவடைந்துள்ளது. விபத்துக்கான காரணம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று முதற்கட்ட விசாரணையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.